வணக்கம் நண்பர்களே. காலையில் மாலையில் தியானம் பண்ணுங்கள், மன அமைதி அடையும். இன்று நம்ம பேச வேண்டிய தலைப்பு என்னன்னா சந்தோஷம். சந்தோஷத்திற்கு இன்னொரு பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தம், பேரானந்தத்தை அடைய வேண்டும்னா கடவுள் மேலே முழு பற்றாக இருக்கணும். அந்த முழு பற்றுனா என்னன்னா, முதல்ல நம்ம மேலே உள்ள அவநம்பிக்கையெல்லாம் தூக்கி எறியணும். அவன் என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அதே மாதிரி அவங்கள பார்த்து நம்ம இதை செய்கிறது அதை செய்கிறது அப்படிலாம் இல்லை. உனக்காக நீ வாழ், உனக்காக உன் வாழ்க்கையை நீ வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் உன்னை படைத்திருக்கிற இந்த பிரபஞ்சத்தை நீ ஆக்கிரமித்து சந்தோஷமாக உன்னால் வாழ முடியும். அப்படி ஒரு வாழ்க்கையை நீ தீர்மானிக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னா அது தேவையே கிடையாது, அது நமக்கு அவசியமும் கிடையாது. முடிந்த அளவுக்கு மற்ற விஷயங்களை தலையிடுவதை நம்ம தவிர்க்க வேண்டும். அப்படி தவிர்த்தால் மனம் சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி அப்படி தவிர்க்கிறதுக்கு அது முடியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒன்றும் கிடையாது. காலையில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டெய்லி தியானம் பண்ணுங்கள். அது உங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். தியானம் பண்ண உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு, அந்த விழிப்புணர்வுலேயே உங்களுக்கு தெளிவடைஞ்சவனே ஒருத்தர் திட்டினாலோ ஒருத்தர் எதையாவது சொன்னாலோ உங்களுக்கு எந்த ஃபீலிங்ஸ் வராது. சமநிலையில் இருப்பீங்க. எப்படின்னா இன்பமும் துன்பமும் சமநிலையில் இருக்கும். எதை பற்றி கவலைப்பட தோணாது. எப்பொழுதும் ஆனந்தமயமாக இருப்பீங்க இல்லையா? அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்கிறது. நீங்கள் தியானம் பண்ண எப்படி நம்ம காலை கடன்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செஞ்சுட்டு வருமோ அதே மாதிரி இதையும் பண்ண ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எந்த கவலையும் கிடையாது, எந்த துக்கமும் கிடையாது, எந்த பயமும் கிடையாது, எந்த கோபமும் கிடையாது. அப்படின்ற ஒரு நிலைக்கு அவங்க உருவாக்கி கொண்டு வரும் அந்த தியானம். கண்டிப்பாக செய்யுங்க. இதனால் நல்ல நன்மைகள் இருக்குது. முற்றிய நோய்களில் கூட குணமாக வாய்ப்பு இருக்குது. நமக்கு சுகர் பிபிலாம் சொல்கிறாங்க, அப்படி உட்கார அது கூட குறைந்து சமநிலையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவுசெய்து தியானம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.